கணபதியே தினம் பாடினே உயிரோலை மீட்டி ஓங்கெனும் கணம் கூட்டி பயிரேக கணபதியை தினம் பாடினே அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வேண்டு அயராத மனம் கொண்டு அதன் மூலம் கணம் கொண்டு புவி மீது புனத்தேடி புகழ் பாடினே உனக்கொண்டு புகழ் தேடினே பக்தி கண்ணு விளக்கில் சக்தி என்று ஒளிகே பக்தி கண்ணு விளக்கில் சக்தி என்று ஒளிகே பித்தகத்தனையும் மெத்தகச்சு உனக்கும் எனக்கும் மனக்கும் கணநாத புகழ் பாடும் கீதோ விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி விதமாக இளையோனை பணம் தேற்றினார் உமையாலும் சிவனாரும் உறவாட சுகம் தேடு உமையாலும் சிவராலும் உமையாலும் தேடு மனநாளை உருவாக்கி நீ காட்டினார் மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய் கச்சவித்தை வளர வெற்றி மஞ்சு மலர கச்சவித்தை வளர வெற்றி மஞ்சு மலர பச்சை கொண்ட சுற்றி வந்து மன்னங்கும் இன்னங்கும் மன்னங்கு கணநாத புகழ் பாடும் கீதோ கணபதி அருள் தானே இசைக்கு நாடும் கணநாதன் புகழ் பாடும் பேரன் போன்ற பெரியவர்களுக்கும் எனதருமை நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்து வாழக்கூடிய நாடக கலை குழும சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அருமை சகோதரர் MKR நிறுவனர் MK ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நல்லதொரு இனியதொரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது பணியை செவ்வனையை செய்ய வேண்டும் வந்து அடைந்திருக்கக்கூடிய இடமாகப்பட்டது குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு மேன்மைகள் பல இருந்தாலும் கூட இன்றைக்கு அத்தியாவசிய தேவை நிலம் நீர் காற்று ஆகாயம் அக்னீர் சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலே தற்போது தேவை தூய்மையான சுகாதாரமான காற்று. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனாகப்பட்டவன் சுவாசிக்கக்கூடிய காற்று அளவு வீட்டு சிலிண்டர் 3 சிலிண்டர், ஒரு சிலிண்டரோட விலை 1100 ரூபாய். ஆக செயற்கையாக சுவாச காற்று வாங்கினா ஒரு நாளைக்கு தேவை 3300 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 1 லட்சம், ஆண்டுக்கு 12 லட்சம். சராசரியாக ஒரு மனிதன் வாழக்கூடிய ஆயுட்காலம் என்பது 70 வருஷம். இந்த 70 வருஷத்துக்கு 8,40,00,000 ரூபாய் செயற்கை காற்று வாங்கினா இப்படிப்பட்ட 8,40,00,000 மிச்சப்படுத்தணும். தேவையான மரங்கள் 1 அரச மரம், 2 மூங்கில் மரம், 3வது துளசி செடி. இந்த 3 மட்டும்தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கக்கூடிய தன்மையை தரக்கூடிய பெருமை உண்டு. இப்படிப்பட்ட மரங்களை வளர்த்து மக்களுடைய மனிதநேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது குற்றால மலையை போல காட்சியளிக்கின்ற காரணத்தினாலே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே வட்டாத பேரழகே நீராடு தென்றல் வண்டாடு அருவியிலே நீராடு. குற்றால மலையிலே குளித்து வந்த தமிழிலே வட்டாத பேரழகை நீராடு வண்டாடு அருவியிலே நீராடு. காவியத்தின் ஒரு மகனே ஓவியத்தின் திருமகனே, அதிகத்தின் ஒரு மகனே திருமகனே, ஓவியத்தின் பெருமகனே நீயாடு. எங்கள் சொந்த தமிழ் மருமகனே நீயாடு, சொந்த தமிழ் மருமகனே நீயாடு. குற்றால மலையிலே குளித்து வந்த தமிழிலே நானே உமக்களித்தேன் செல்வமே, என்னை நானே உமக்களித்தேன் செல்வமே. குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே வட்டாத பேரழகு நீராடு தென்றல் வண்டாடு அருவியிலே நீராடு.
மங்கை தவளும் பேரெழுத்து வெள்ளத்திலே நீ தவழ்ந்தால் இனிமை வரும் உள்ளத்திலே நீ தவழ்ந்தால் இனிமை வரும் உள்ளத்திலே கொத்தால மலையிலே குளித்து வந்த தமிழிலே பட்டாத பேரலையே ஆடி பந்தாடு மருவியிலே நீராடு பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என்று மறுப்பிலே பயின்றபாவை மருங்கிலே வளர்கின்றார் என்று சொல்லக்கூடிய அழகான தமிழ் பேசக்கூடிய இந்த பகுதி பொதுவாக கல்வியிலே பின்தங்கிய மாவட்டம் என்பது குறிப்பாக சொல்லணும்னா தென் மாவட்டங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நிலவின் தென்துருவத்தை அடைய வைத்த பெருமை இந்த ராமநாதபுர விஞ்ஞானிகளுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் நிலவுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் 3,84,400 கிலோமீட்டர், அதாவது 2,35,000 மைல்கள். இப்படிப்பட்ட இடைப்பட்ட இடைவெளியை விஞ்ஞானியாக இஸ்ரோ ஒண்ணுக்கு தலைவர் ராமநாதபுரத்திலே இந்தியாவின் கடைக்கோடி வீட்டிற்கு ஒரு கடைக்குட்டியாக பிறந்து இஸ்ரோ ஒண்ணுக்கு தலைவராக மாறி பெருமை பெற்று பெருமை அப்துல் கலாம் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரோ 2 அவருடைய சிசிய பிள்ளை திருநெல்வேலியைச் சேர்ந்த சிவனுக்கு உண்டு. 3ஆவதாக இன்றைக்கு உலக நாடுகளிலே விண்வெளியிலே வல்லரசாக மாறிய பெருமை விழுப்புரம் எடுத்த வீரமுத்துவேலுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமை இருந்தால் கூட இன்றைக்கு சமீபத்திலே 10ஆம் வகுப்பு தேர்வுல தமிழகத்தோட முதலிடம் பிடித்த ஒரு மாணவி காவியா ஜனனி பெற்ற மதிப்பெண்கள் 499. ராமநாதபுரம் மாவட்டம் கடைக்கோடி கமுதி அருகே பேரையூரில் பிறந்து கமுதியிலே படித்து தமிழ் பாடத்திலே 99, மற்ற பாடத்திலே 190 பெற்று தமிழக வரலாற்றிலே கல்வியிலே பெருமை பெற்ற ஒரு பிள்ளை ஜனனி. ஏன் சொல்றப்பனா இவங்க எல்லாருமே அரசு பள்ளியிலும் அரசு சார்ந்த பள்ளியிலும் படித்து பெருமை பெற்றவர்கள். ஆக எந்த குழந்தையும் படிக்க நினைச்சா அந்த பிள்ளை எந்த பள்ளியில் எதிரும் பெற்று வரும். ஆக இப்படிப்பட்ட சூழல் இப்படிப்பட்ட ஆண்டோர் பெருமக்களை எப்படி எல்லாம் போற்றலாம். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோர் கண்ணடத்து குழகுமலை கரிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தண்டல் தாளாட்டே கண்ணம்பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கடலை குளிரத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி தேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே பலனே எங்கள் வாழ்வேன் இதயக்கணி எங்கள் இதயக்கணி நாட்டு மக்கள் எல்லோரும் எங்களுக்கு இதயக்கணி. நல்ல இருக்க நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லவங்க எல்லாரும் நம்ம பின்னாலே நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நல்லா இருக்கோடு நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாருங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாருங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண
இங்கிடுங்க இருக்கு நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்போம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்போம் பாடுபட்டு சேர்த்த பணத்தை கொடுக்கும் போது இன்பம் பாடு ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையான வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையான வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை இங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் நானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு பயன்தர வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக வாழ்கிற வேண்டும் பாலும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நாரகுடினார் பள்ளியாகப்பட்டவள் ஆலோசனை பாடிக்கொண்டிருக்கின்றார் அந்த பெண்ணின் காண ஓசை இங்கே கேட்கின்றதா மகரையால் சகோடையால் செங்கோட்டையால் பேரியால் சொல்லக்கூடிய யாழ்கள் 4 இப்படிப்பட்ட இந்த 4 யாழையும் சிறந்தது குழந்தையின் ஓசை குழந்தையினது யாழினது என்பது மக்கள் மலைச் சொல் கேளார் சொல்லக்கூடிய பெருமை குழந்தை கொண்டு அப்படிப்பட்ட குழந்தையை விட சிறப்பான இந்த பெண்ணை வரவேற்பதற்குண்டாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு கடமை இருந்தால் எந்த குழந்தையும் பிறக்கின்ற பொழுது நல்ல குழந்தை அந்த குழந்தை நல்லவனா தீயவனா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றோருக்கு உண்டு அதற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொருவருக்கும் அடித்தமைப்பது வேளாண் குடிமக்கள் வேளாண் குடிமக்கள் சேற்றிலே கால் வைத்தால் மட்டுமே நாம் அனைவரும் சோற்றிலே கைய வைக்க முடியும் விவசாயத்தில் 2 உண்டு ஒன்னு உணவு பயிர் இன்னொன்னு பணப்பயிர் ஆக உணவு பயிர்னா நெல்லு காய்கனி ஒரு கனியாகப்பட்டது தக்காளி பழம் எப்பொழுது பணப்பயிரா மாறுகின்றது காரணம் பற்றாக்குறை எந்த ஒரு பொருள் பற்றாக்குறையா மாறுகின்றதோ அதன் விளையாடப்பட்டது தொடர்ந்து உயர்ந்து கொண்டு செல்கின்றது அப்படி இன்றைக்கு தக்காளி 6 கிலோ 100 ரூபாய் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி 1 கிலோ தக்காளி 240 ரூபாய் காரணம் செய்கிற தொழில் தெரிஞ்ச தொழில் விட்டவனும் கட்டா தெரியாத தொழில் தொட்டவனும் கட்டா என்பதற்கு சான்றாக மாறுகின்றது ஆந்திராவில் சந்திரமௌலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை விவசாயி 20 ஏக்கர் தக்காளி பயிரிட்டு விற்பனை செய்த தொகை 4 கோடி அவர் எதிர்பார்த்தது 1 கிலோ 30 ரூபாய் ஆனால் விற்ற விலை 240 ரூபாய் கிடைத்த லாபம் 3 கோடி ஆக விவசாயம் என்பது எப்பொழுது மேல் நோக்கி கொண்டு செல்லும் என்கின்ற அதிர்ஷ்டத்தை போன்றது அப்படிப்பட்ட பெருமை விவசாயி கொண்டு இப்படிப்பட்ட வேளாண் குடிமக்களை போற்றுவதாக விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனத வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக திரை விதைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழே மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழே வழங்கும் குணமுடையோர் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் என்ன பணம் இல்லை என்ற திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையால் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையால் கருப்பண்ணும் சிவப்பென்று வேற்றுமையால் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையால் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெரியாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி இருந்ததெல்லாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் என்னப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி ஆடு காட்டி வேக போய் மாடு காட்டி எங்க நீ போய் வா யாரியா இப்ப ஒரு மான்களை ஒரு மான் கண்டு நீங்களே இருவேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? நீ தேடி வந்தது மானு ஆமா அப்படின்னு நீ நினைக்கிற. நிச்சயமா மான் இல்ல, மான் இல்ல மறுபடிய பெருச்சாளி அப்படின்னு நான் சொல்லல. நீ தேடி வந்தது மான் இல்ல, ஒரு மங்க. ஆமா. அது என் தங்க, அது வீட்ல இருக்கும். எங்க அக்கா அது இல்ல. ஏய் போந்தா மண்டை, என்ன யாரு ஏய், இவரு? நீ என்ன நேரத்துல காலைச்சு ஆளையே காணாமடா. போதியா மாப்ள வெறும் டீ கப் பார்த்து பாடி இருக்கோம். இங்க இருக்கு 100 பேர் போதுங்க. ஆனா தூங்க போடுறது நாங்க. ஆமா. ஆனா எழுப்பி விட்டுற பத்தியா? கண்டிப்பா தங்கச்சி வாத்தா. சரியா தேடி வந்து வள்ளி கூப்பிடுங்க. வாடா செல்லா. கூப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிரா மயக்கம் வந்தா. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது என்னப்போ? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கு? வளர்த்து இவ்வளவு பாரு. நிலவை போலே பரபரங்குது, நினைக்க நினைக்க
சிலுக்குது நீலவை போலே பளபளக்குது நினைக்க நினைக்க சிலுக்குது மலர் போலே பளபளக்குது மனசுக்குள்ளே துடி துடிக்குது பளபளக்குது சிலுங்குது மனசுக்குள்ள தங்கச்சி. பாதியில நிப்பாட்டுற பழி வாங்குறீங்க நட்டவடத்துல ஆட சொன்னது நீங்க சொல்ற சட்டமா ஊருக்கு போய் ஆடுங்க வேடஞ்சில ஆட விட மாட்டேங்கிறீங்க என்ன வச்சுக்கிறீங்க நீங்க வச்ச சட்டமா இருக்குது நீங்க வச்ச சட்டமா சவுடல நம்பிராஜ மருமவன் மகன் நானு ஏய் நீ போடா நான் பாத்துக்கிறேன் ஏய் நீ வாடா சீ ஐயோ நீ போடு நீ வாடி பொம்மை மண்டை இங்க வா அண்ணே வேடுவரே இங்க வா. அண்ணே அப்படி கூப்பிட்டு பழகு யார் இந்த பையன் என்ன அப்படி வந்திருக்காப்ல பையன் சொன்னதுக்கு நீ நேரம் எஸ்பி கோட்டை போலாம் எதுக்கு வந்திருக்காப்ல இவரே மான தேடி வந்த பப்ளிகாம் யார எதுக்கு வந்திருக்காரு என்னைய உன்னைய என்ன எதுக்கு வந்திருக்காராம்ல ஏத்தா ஆ? அவர் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா ஒரு ஊர்ல எல்லாம் கொட்டாயெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படியா அவர் பாட்டு ரெண்டு பேசிருக்காப்ல மான் தேடி வந்திருக்காரு ஆ. நீ பாத்தியா இல்லையே நீ எல்லாம் எப்ப உருப்பட போறியோ நீ பாத்தியா ஆமா நீ தாலி கலெக்டர் மக நீ பாக்காத நீ தங்க பாக்காதக்கு நல்லா இருப்ப ஆ. கவனம் குளிஞ்சு எடுக்க முடியல உனக்கு பேச்சு மயிர் வேற வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா ராஜேந்திரா நீ நெளிவு எப்ப ராதாகிருஷ்ணா இங்க நீ நாடகத்தை கிடைக்காத போ உன்னை நம்பி நாடகம் கொடுத்துக்காக பாரு வந்தவருக்கு நான் உதவும். அடுத்த வருஷத்துக்கு கூப்பிட்டாங்களாமா அது வேறையா கொடுமை ஆளை மாத்திருவிய நீ உன்னை எழுத்து பேசினாத்தே உனக்கு பிடிக்காதேப்பா பழகிற ஆளுகளை போட்டு எம்கேஆர் நாடகம் ஆட போறேன் பழகிற ஆளு 300 சம்பளத்து ராஜா ஏய் அப்ப அது ராஜபாட்டு இல்ல அப்ப அது வள்ளி இல்ல வருக வருக வேடுவரே நஞ்சை கலனிகளை நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குலமணியே வருக தாங்கள் யார் தாய் தந்தையார் எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில உண்மை இருந்தார் தலைவியர் என்னடி ஒன்ற இந்த புள்ள என்ன கேள்பா அபிநயத்தை பிடிக்கிற நீ அப்படியே பிடிக்காம எங்க பண்ணிக்கிற திருச்சி போறோம் நினைக்கிறேன் அறையலாம் வந்ததின் காரணத்தை எடுத்துரைத்தால் என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் கூறுங்க பார்க்கலாம் குறுநில தலைவர் சொல்லக்கூடிய கொற்றமனின் நல்ல நவத்தான் நடத்த என்பதே பொய்பாற்று முன்வரை வேடர் கொடுத்த மாதிரி வேட்டைக்கார வேண்டுகோள் சகமடுத்த அஞ்சலித்தான் பின்னும் ஜீவன் மடுத்த அஞ்சலித்தான் முகமுடுந்த அஞ்சலித்தான் நெஞ்சில் உற்பம அஞ்சலித்தான் சொல்லக்கூடிய அஞ்சலித்தின் முறையை நெஞ்சிலே தியானம் செய்து பெற்றோர் வழங்கி வேட்டைக்காக காட்டுக்கு வந்தேன் காட்டுக்கு வந்து காலாமாச்சு வேட்டைக்கான விலங்கு இல்லையே அப்படி ஏக்கம் அப்படிப்பட்ட ஏக்கத்தோன்ற சமயத்தில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய மான் கொடுத்த பார்த்து பார்க்கின்ற பொழுது ஏற்பட்டது இனம்புயா கற்பனை வானத்தை பார்த்தோம்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் மத்தியிலே எப்படி நிலா பிரகாசிக்குமோ அதை போல நான் கண்ட இந்த மான் கொடுத்த மத்தியிலே அழகான இளமையான வாலிப்பான இந்த பெண்மானை பார்த்து இந்த மானை பிடிக்கணும் கட்டி அணைக்கணும் கட்டில கொண்டு போகணும் முத்தங்கள் கொடுக்கணும் மொத்தமும் இந்த மானு கொடுக்கணும் அப்படி நோக்கம் மானை முன்னு பார்த்து அழகா இருந்தது ஓட விட்டு பார்த்தேன் அதை விட அழகு மான் ஓடிய முன்னே நான் ஓடின பின்னே இடையில உங்க அண்ணன் தடுத்த காரணத்தாலே மானாகப்பட்டது திரை சோழ குழம்பு இருக்கு ஆக சோலைக்குள்ள போன மானின் பெருமை மான் குட்டியை பிடிக்கணும் வந்தாச்சு சரி. வேட்டைக்கு தானே வந்தீங்க ஆமா. அப்புறம் என்ன ஓட விட்டு பாக்குறது அசை விட்டு பாக்குறது எங்க பிடிக்கணும் உள்ள பழிச்சு பிடிக்க வேண்டியதானே மானை பார்த்தவனும் பிடிக்க கூடாது என்ன? பார்த்து பார்த்து பிடிக்கணும் அப்படி கிடையாதுங்க வேட்டைக்கு வந்த இடத்துல மிருக வேட்டைக்கு வந்திருக்கீங்க சரி. மிருக சிக்கனா பிடிச்சு போக வேண்டியதானே அப்படி கிடையாது என்ன அப்படி கிடையாது? பார்த்தவனும் பிடிச்சா ஆ. பஞ்சத்துக்கு வேட்டையாடுறேன் சரி. இப்ப ஒரு மான் 10 மான் நிக்குது ஆ. இந்த 10 மான்ல எந்த மானு கருவுற்ற மானு எந்த மானு ஊனமுற்ற மானு எந்த மானு வயதான மானு என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எந்த மானு எனக்கு தோதான மானு அப்படின்னு பார்த்து இந்த மானு எனக்கு தகுந்த மானு மான பிடிக்கணும் வேட்டையின் தர்மத்தோட தான் மான பிடிக்கணும் நீங்க வந்திருக்கீங்க ஆமா. அப்படி நீங்க பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மான கூட பிடிக்க முடியாது ஏன்? ஏதோ பார்த்த மான வேட்டையானோ பெத்தவங்களுக்கு பெருமையை சேர்த்தமா நல்ல புள்ளையா வீட்டுக்கு போன மாதிரி இருக்கதா அழகு அப்படி கிடையாதுங்க ம். பஞ்சத்துக்கு வேட்டையாருமே ம். வீட்டு பசியத்துக்கிறதுக்காக சரி. ஊனமுற்றமா இருப்பேன் ம். ஆனா பரம்பரை வேட்டைக்காரு அந்த பானை அந்த பொருளை வீட்டுல அலங்காரமா கிளப்பேன் இந்த மானை நான் வீட்டுக்கு எந்த ஒரு சேதாரம் கூட்டு போறேன் அப்ப பஞ்சத்துக்கு வேட்டை இல்ல இல்ல. நீங்க பரம்பரைக்கு வேட்டை நிச்சயமா. அப்ப அசைவ வேடு வரல இல்ல. சைவ வேடு வர நிச்சயமா. வேட்டைக்கு போய் வெற்றி வெட்ட முடியும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு கண்டிப்பா. நீங்க வெற்றி வெட்டுவீங்களா தீதும் நன்று பிரதமரா அது நமக்கு தெரியுது ஒரு மனிதனுக்கு தேவை ம். தன்னம்பிக்கை ம். தெய்வ நம்பிக்கை ம். தேவையற்றது மூட நம்பிக்கை இந்த நம்பிக்கை தேவையில்லாதது சரி தெய்வ நம்பிக்கையும் தன்னம்பிக்கை இருந்தாலே தெய்வம் நம்ம தேடி இறங்கி வருமா ஏன்னா வேட்டாடி பழக்கம் இருக்கா கண்டிப்பா இருக்கு முன்ன வேட்டாடி இருக்கீங்க ஏற்கனவே வெற்றி பெற்று பரிசா வச்சிருக்கேன் என்ன பரிசு ஆ? என்ன பரிசு வெற்றி பெற்றுக்கு மான பரிசா வச்சிருக்கமா வீட்டுல ஒரு ஏற்கனவே மானை. பரிசா கொடுத்ததானா ஆமா. இப்ப நீங்க பிடிக்கணுமா இல்ல இதை யாரு புடிச்சு கொடுக்கணுமா
நான் பிடிக்கணும் இல்லப்பா. ஏன் கைப்பிடியா இல்ல. அன்பு பிடியா பிடிக்கணும் பாக்குறேன். தேடி எங்க இடத்துக்கு வந்துட்டீங்க? ஆமா. மான்குட்டிய காணோம்னு தேடுறீங்க. சரி. வேணா நான் ஒரு மானை பிடிச்சு தரவா? மான்குட்டி காணோம்னு தேடல. பின்ன? உறுதியா உள்ள விட்டுருக்க, உள்ள விட்டா பிடிக்கணும். அது எப்படி யார் விட்ட இடத்துல நீ ஒண்ணே மான்குட்டி உள்ள விடுவே பிடிச்சு தரணும் கேட்கல? அதுக்கு தாங்க என்ன அதுக்கு தாங்க? மாற்றான் தோட்டங்கிற காரணத்தால உங்கள்ட்ட அனுமதி கேக்குறேன். அப்படி அனுமதி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இல்லன்னா வேற இடத்துக்கு போங்க. அப்படி இல்ல என்று கூடாது. மான் வந்திருக்கிற உண்மை, மானை பாக்குறேன் அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் சகுந்தலை இல்ல. சொன்னத சொல்லுமா கிளிப்பிள்ளை. ஏன்னா கிளிப்பிள்ளை இன்றைக்கு ஒரு சாட்சியமா மாறி இருக்கப்பனா இன்றைய பூமியில உண்மை சம்பவம். பொதுவாக ஒரு விலங்கும் மனிதனாக மாற முடியும் என்பதற்கு சான்று 9 வருஷ வழக்கு, யாருமே சாட்சி இல்லாத வழக்கை ஒரு கிளி சொல்லி ஆயுள் தண்டனை பெற்று தந்த ஒரு வரலாறு இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் உண்டு. ஆக 5 ஜீவனை 6ஆக மாற்றக்கூடிய வல்லமை மனிதனுக்கு உண்டு. மனிதர்களுக்கு வல்லமை எல்லாம் இருக்கு. சரி. நன்மை தீமை பிறர் தர வாரான்னு நீங்க சொன்ன மாதிரி சரி. நமக்கு என்ன சொல்றோமோ அதைத்தான் கிளிப்பில சொல்லும். சரிங்க. ஆனா நல்ல பகுத்தறிவு அதுக்கு கொடுத்துட்டோம்னா அது நமக்கு என்ன தேவையோ அதை திருப்பியும் சொல்லும். அதைத்தாங்க சொல்றேன். வேட்டையாடி பழக்கம் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா. வேட்டைக்கு போன மன்னர்கள் வெற்றி பெற்று யாரும் வந்ததில்ல. நீங்க வேடு வருங்கிறீங்க, வெற்றி பெற்றுவேன்னு சொல்றீங்க. மான் குட்டி ஏற்கனவே பிடிச்சிருக்கேங்கிறீங்க. ஆமா. பல வைக்கலாம், குழி வெட்டலாம், சிலை வைக்கலாம், அம்பையெல்லாம் சுட்டு கூட பிடிக்கலாம். சரி. இந்த விதத்துல மான எந்த விதத்துல பிடிக்க போறீங்க? இத்தனை விதங்கள் இருந்தாலும் எப்படி கைப்பிடியாக அன்புப்படியா அரவணைப்பு பிடியா பிடிக்கணும்? பெரிய சிவபெருமான் பரம்பரை அவரு. ஏன் முடியாது? அவர் விரல்ல பிடிச்சாரு, ஏங்க? நீங்க கையில பிடிச்சிருவீங்களா? சிவபெருமான் முடிச்சா வரல, நான் கைப்பிடியா பிடிப்பேன். ஏன் முடியாது? முடியாதுங்கிறேன். ஏன் முடியாது? உங்களுக்கு சொந்தமானதா? எனக்கு சொந்தமா உருவாக்கப்பட்டது, உங்களுக்குரியதா? எனக்காக வளர்க்கப்பட்டது, நீங்க வளர்த்ததா? அடுத்தவர் வளர்த்தது. அப்ப ஊர்ல யாராவது வளர்த்து வச்சிருப்பாங்க, நீங்க ஓட்டிட்டு போவீங்களா? இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவன் என்று சொல்லை போல இந்த மான் எனக்காக மட்டுமே வளர்க்கப்பட்டது, எனக்கே சொந்தமானது. இவ்வளவு வாய் பேசாதீங்க முதல்ல. வாய் பேசணும். எதுக்கு பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாது? மானை பிடிக்கிறதுக்கு வக்கல்ல வகையில தெம்பில்ல திறமை இல்ல. வக்கு இல்ல. அது கேக்குறது இல்லாம எவ்வளவு சவுடால உங்களுக்கு. வக்கையில ஏய் போடி, இந்த சேட்டையெல்லாம் வேற உம்ளைட்ட வச்சுக்கணும். எனக்கிட்ட வச்சுக்கிட்டா சேட்டை பண்ணுவேன். முடிஞ்சா தடுத்து பாரு. என்னது சேட்டை பண்ணுவேன். அவ்வளவு சேட்டையா? ஆமா. கட்டி வச்சு விடு இந்த உள்ள. பாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரு. எங்க என்ன அவ்வளவு தைரியமா? அங்க நின்னு பேசுமையா? தொட்டு பாரு. குடுத்துறா திருச்சில போய் முடியுமா? விழுந்து வேணா முடியுமா? முடியுமா? அவ்வளவு சேட்டையா? போகுமையா? உன் சட்டம் சவடால உன் வீட்டுல வச்சுக்கணும். தூக்கி போடுவேன். அத நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எந்த விஷயமே நமக்கு நடக்கணும்னா சரி. முன் ஜென்மத்துல விட்டு உங்களை தொட்டக்கரை இருந்தா நடக்குமாங்க. ஏன்னா அதனாலதான் சந்தோன மன்னனுக்கு காரணமா இருந்திருக்காரு. சரி. என்ன காரணம்? சந்தோன மன்னனை கங்கை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் இருந்துச்சு. ஒரு விஷயம் தொட்டு விடுறீங்க. பொதுவாக எனக்கு வந்து தொட்டு கொடுத்து பேசாம முடியும். இந்த சந்தன மன்னன் கங்கையை பார்த்தானே, பார்த்தாரு. சந்தன மன்னன் போய் பார்த்தானா இல்ல கங்கை சந்தனுக்காக காத்திருந்தாளா? கங்கை தான் சந்தனுக்காக காத்திருந்தா. ஏன் காத்திருக்கணும்? அவ சந்தனோட அப்பா கொடுத்த வரம் கங்கை காத்திருந்தா. பொதுவாக இன்று காது குத்துறோம், காது குத்துறோம் இல்லையா? இந்த காது குத்துல குழந்தையை மடியில வைப்போமா இல்ல தொடையில வைப்போமா? தொடையில தான் வைப்போம். குழந்தைய தொடையில தான் வைப்போம். மடியில வைக்கணுமா தொடையில வைக்கணுமா? தொடையில தான் வைக்கணும். தொடையில எந்த தொடை? என்னதுங்க? வலது தொடையா இடது தொடையா? வலது தொடையும் இருக்கு, இடது தொடையும் இருக்கு. ரெண்டு இருக்கு. ஆணுக்குரியது வலதா, பெண்ணுக்குரியது வலதா? பொதுவாக என்ன காரணம்? இதுக்கும் இந்த சந்தனமனோட தந்தை பிரதிமனுக்கும் சம்பந்தம் உண்டு. கங்கையாப்பட்டவள் என்ன காரணத்திற்காக பிரதிமனுக்காக காத்திருந்தால் பிரதிமன் மடியில உட்கார்ந்தா அப்படின்னா வேட்டைக்கு போன மன்னன் அப்படி வேட்டைக்கு போகின்ற போது நதியில் நீராடுகின்ற போது நேர போய் இந்த கங்கை வலது தொடையில உட்கார்ந்தா. அப்படி வலது உட்கார்ந்து சொல்றாமா, ஒரு பெண்மகள் வலது தொடை உட்கார்ந்தா மகளுக்கு சமம். ஆமா. உனக்கு தேவையான தொடை இடது தொடை. பிற்காலத்தில் என்னுடைய மகன் வருவான், அவனிடம் நீ இடது உட்காரு என்று சொல்லி அன்றைக்கு அவர் கொடுத்த ஒரு வழிகாட்டுதல் படி இங்கே கங்கையாப்பட்டவள் சந்தனவை பார்த்தா மடியில உட்கார்ந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமை ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்திருக்கேன், மடியில உட்காரீங்களா? அப்படி அவசியம் இல்லங்க. உங்க அப்பா ஒண்ணு எனக்கு வர கொடுத்துட்டு போகணும் உங்க மடியில உட்கார. அப்படி இல்லங்க. நான் அப்படி போய் யார் வலது தொடையில உட்காரவும் கிடையாது. சரி. அங்க வந்தது கங்கை, இங்க இருக்கிறது வள்ளி. சரி. ஞாபகத்தோட நீங்க பேசுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 7 குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தைகள் பிறந்ததுன்னா ஏன் அந்த அம்மா அத்தனை குழந்தைகளை ஆத்துல விடணும்? கண்டிப்பாக. ஏன்னா தொட்டு அடிக்கணும். இந்த 7 பிள்ளை யாரு? யாரு? 7 பிள்ளையோட முன்ஜென்மம் என்ன, அவர்கள் செய்த பாவம் என்ன, அதற்காக ஏற்பட்ட சாபம் என்ன அப்படி விஷயம். ஏன்னா வசிஷ்ட மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போனாங்க. அனலன், அனிலன், ஆபச்சைவன், தரன், துருவன், சோமன், பிரத்யூஷன், பிரபாசன் சொல்லக்கூடிய அஷ்டவசுக்கள் 8 பேரும். இந்த அஷ்டவசுக்கள் சிஸ்டர் ஒரே ஒரு பசுவை வச்சு அனைவருக்கும் விருந்து பண்ணாரு. நந்தினி பசு. ஆக நந்தினி சொல்லக்கூடிய அந்த ஒற்றை பசுவை வைத்து ஒட்டுமொத்த வீரர்களுக்கும் விருந்தளித்தார். பார்த்தாங்கன்னா ஒரு பசுவை வச்சு இப்படி விருந்தளிக்க முடியுமா என்பதை ஆச்சரியம் பார்த்தவங்க, ஐயா இந்த பசுவை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு பார்த்தேன். கேட்டும் கிடைக்கவில்லை. இறுதியா என்னாச்சு,
அடாவடியாக கவர்ந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் பார்த்தார். அநாகரிகமாக கவர்ந்து செல்லக்கூடிய உங்களை கண்டித்து முதலில் இந்த காரியத்திற்கு முற்பட்ட 7 பேரும் பிற்காலத்தை பிறக்கின்ற பொழுது பிறந்த உடனே இறக்க கடவுது என்கின்ற சாபம். 8ஆவது பிறக்கூடிய இந்த பிரபாசன் இவனும் உடனே இருந்தாலும் மனச்சாட்சிப்படி நடந்த காரணத்தால் பூலோகத்திலே பெருமையோடு வாழக்கூடிய ஒரு காரியம் ஏற்படும் என்று கொடுத்த சாபம். கங்கையாகப்பட்டவள் பிறந்த 7 பிள்ளையே தொடர்ச்சியாக கொண்டா 8வது பிள்ளை பீஷ்மாச்சாரியார் மகாபாரத பெரிய தந்தை என்று போட்டி வழங்கக்கூடிய பெருமை பீஷ்மருக்கு ஏற்பட்டது. ஆக ஏன் 7 பிள்ளை கொள்ளணும் என்கின்ற காரணம் இது. ஆமா, முற்பிறவியில எந்த மனைவிக்காக ஆசைப்பட்டு நந்தினி பதுவை கவர்ந்து வர போனாங்களோ மறு ஜென்மத்துல நீ மனைவியே இல்லாம பெண்வாடையே இல்லாம வாழணுங்கிறதுக்காக அவர் கொடுத்த சாபம். அதனால அப்படி இருந்தாங்க. மான்குடியை தேடி வந்து சொல்லிருக்கீங்க. எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தங்கிற தவற விட கூடாது. அது தவறான காரியம். மானுக்கு உண்டான அங்க லட்சணம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லு சொல்லு. என்ன எதுக்கு நீங்க தேடி வந்தீங்க? தேடி வந்தது மானல்ல, மானுக்கு அழகான இந்த பெண். ஆதி உறவை பலப்படுத்தணும். என்னைக்குமே ஆதி உறவு தடங்களாவது வளமை வரும். இந்த மானை பிடிக்கிறதுக்காக மண்ணில் வள்ளி ஒன்னாம் தேடி வந்தேன். நீங்க யாருங்க என்ன தேடி வர? உங்களை யாரும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமா? முதல்ல பாக்குறேன். முதல்ல பார்த்தா தெரியும். பாக்க பாரு. எங்க மச்சானுக்காக நான் காத்துக்கிட்டு இப்ப வந்துறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்கா தேடி திங்கிற பொண்ணு மாசம் எத்தனையோ.
வருமா ஒரு சாலு துணி போட்டு பறச்சாலு பெண்ணு பழிச்சென்று தெரியாதோ இளமாங்க புண்ணு ராசாத்தி நடக்குமாக்கே மாத்தி குளிக்கிற புண்புத்தி பெண்புத்தி பின்புத்தி பொண்ணா பிறந்த 50 கிட்ட கருத்தை நீட்டிக்கணும் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். முருகனை வணங்குனா எல்லாம் நல்லதாவே நடக்கும். எந்த பிரச்சனையும் இனிமே என்னை தேடி வரக்கூடாது. முருகா, நீ மட்டும்தான் என்னை தேடி வந்து மனது முழுவதும் ஆட்கொள்ள வேண்டும். முருகா, மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன். முருகா, மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தள மேலும் முரசொலிக்க பரிசங்கம் நின்றானே ஒளி இசைக்க மத்தள மேலும் முரசொலிக்க பரிசங்கம் நின்றானே ஒளி இசைக்க கைத்தலம் நான் பட்ட கனவு கனவு தளம் நான் பட்ட கனவு கண்டேன். அந்த கனவுகள் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்து உன்னை மணப்பதற்கு தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய். பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். தோழி தூக்கத்தில் கனவென்று நான் உரைத்தாய். மனம் படைத்தேன் எனடி பெயர் கொண்டாய். கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய். சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாயிரு. கண்வேல் கொண்டு நீ எடை வென்றாய். வணங்குகின்றேன் முருகா, வள்ளி வணங்குகின்றேன் சுவாமி. வள்ளி வேடனா வந்து நானே தாங்களுக்கு வேண்டிய வரம் தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் என்றே அழைக்கட்டும். இந்த காலங்கள் உள்ளவரை இந்த அடியோள் பெயரும் உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் முருகா. நிச்சயமாக நாட்டு மக்கள் வரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் என்று அழைப்பார்கள். தாங்களுக்கு முதல் தரம் வலதுபுறம் இந்த நாட்டு மக்கள் வரும் 16 செல்வங்கள் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்வர். யாம் பெற்ற வெண்பம் வையகம். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும் ஊரால மழை வேணும். கட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும். சுட்டு பெருக வேணும் ஞாபகம் ஊரால மழை வேணும். அவமானே குதடு பட்டு பாதார இந்த முலகு கிராம ரூப முலகு மங்கள ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுலகு நித்திய மங்கள 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 இலக்கு சிங்க தகர ராமி ராமம் வாங்க வாங்க வாங்க